ஓம் நமச்சிவாய. சந்திரன் 12 பாவகத்தில் நின்ற பலன். லக்னத்தில் சந்திரன் நின்றால் ஜாதகர் அழகானவர், முகம் வட்ட வடிவமாக பிரகாசமாக இருக்கும், அம்மா மேல் பாசம் உள்ளவர், அனைவரிடமும் மென்மையாக பேசுவார், பழகுவார், மதிநுட்பம் நிறைந்தவர், எந்த விஷயமாக இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து பிறகு முடிவு செய்து அந்த முடிவில் இருந்து சிறிதும் மாறாமல் அந்த வேலையை செய்வார், முடிவில் வெற்றியும் பெறுவார். அம்மா மகன் ஒற்றுமையாக இருப்பார்கள். 2 சந்திரன் தனக்கு வேண்டிய பணம் பொருள் அனைத்தும் தானே சம்பாதிக்க வேண்டும், வரவிற்குள் செலவு செய்ய வேண்டும் யாரை என்று நினைப்பவர், யாரையும் மதிக்க மாட்டார். அமைதியான தோற்றம் இருந்தாலும் கோபம் வந்தால் பொங்கி வெடித்து விடுவார். பேச்சு நிதானமாக சத்தமின்றி பேசுபவர். ஆனால் திருமணத்திற்கு பிறகு கூட அம்மா பேச்சை தான் கேட்பார். அம்மாவிற்காக திருமண உறவுகளை கூட பிரிய தயங்க மாட்டார். அம்மா பிள்ளை இடது கண் பார்வை பிரச்சனை இருக்கும். வருமானம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இளைய சகோதரம் வெளியூரில் இருப்பார். தாய் மூலம் பணம் சொத்து கிடைக்கும். 3 சந்திரன் தைரியமானவர் போல் காட்டிக்கொள்வர். அடிக்கடி தாயின் பேச்சை கேட்டு வீடு மாறுவார். இவர்களுக்கு கோர்ட்டு கேஸ், குடும்ப பிரிவினை கேஸ் இருக்கும். அம்மா மூலமே காரியங்களை சாதித்துக் கொள்வார். சமயம் வரும்போது அம்மாவை கூட கேவலமாக திட்டி தீர்ப்பார். குழந்தைக்குத்தான் அம்மா முக்கியத்துவம் கொடுப்பார். இளைய குழந்தைக்குத்தான் அம்மா முக்கியத்துவம் கொடுப்பார். 4 சந்திரன் திக்பலம் கேந்திரம் ஏறியுள்ளார். தாயிடம் சொத்து அதிகமாக இருக்கும். காரவ பாவக நாஸ்தி. நீர்நிலைகளுக்கு அருகாமையில் வீடு அமையும். துணி வியாபாரம், இரவு பணி நன்கு அமையும். சொந்த வீடு இருந்தால் கூட அடிக்கடி வீடு மாறிக்கொண்டே இருப்பார். அனைவரும் தன் பேச்சை மட்டுமே கேட்க வேண்டும் என எதிர்பார்ப்பார். தைரியமானவர் போல் காட்டிக்கொள்வார். ஆனால் வெளியில் தைரியமாக காட்டிக்கொண்டாலும் உள்ளில் சிறிது பயத்துடனே இருப்பார். சிறு வயதில் அம்மாவை சார்ந்தும், கல்யாணத்துக்கு பிறகு பெண் எண்ணில் கணவரை சார்ந்தும், ஆண் எண்ணில் மனைவியை சார்ந்தும், வயதான பிறகு மகன் அல்லது மகளை சார்ந்தும் இருப்பார்கள். தனியாக இருப்பது இவர்களுக்கு பயம். ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளாமல் தைரியமானவர் போல் காட்டிக்கொள்வார்கள். கார், பங்களா என பணக்கார வாழ்க்கை வாழ்வார்கள். வீடு கூட வயல் வெளி இருந்த இடத்தை வாங்கி அதில் வீடு கட்டி வாழ்வார்கள். 5 சந்திரன் இவர்கள் குலதெய்வம், பெண் தெய்வமும் சேர்ந்து இருப்பார். நீர்நிலைகளின் அருகில் குலதெய்வ கோயில் இருக்கும். ஆண் குலதெய்வம், பெண் குலதெய்வம் 2 இருக்கும். காவல் தெய்வம் அல்லது உக்கிர ஆண் தெய்வமாக இருப்பார். இவர்களது வயல்களும் புன்சை வயல்களாக வானம் பார்த்த பூமியாக இருந்தால் கூட அருகில் சிறிய வாய்க்காலாவது ஓடும். தாய் மிகவும் பிடிவாதக்காரர். அனைவரிடமும் தானாகவே சென்று பேசி பழகுவார். மிக எளிமையானவர். அம்மா, சித்தி, பாட்டி, பெரியம்மா மீது பாசம் மிக்கவர். வயதான பெண்கள் மீது பாசம் மிக்கவர். தாயின் பூர்வீக சொத்து இவருக்கு கிடைக்கும். 6 சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் பிடிவாதக்காரர்கள். அடிக்கடி விபத்துகளை சந்திப்பார். அம்மா, அப்பா வீட்டிலும் என யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள். தனக்கு தோன்றுவதே சரி என தன் சுய முடிவையை செயல்படுத்துவார்கள். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வயதில் மனக்குழப்பம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதித்து மீண்டு வந்திருப்பார்கள். சந்திரன் இருக்கும் வீட்டை பொறுத்து வீரியம் குறையும், அதிகமாகும். பிற்பகுதி வாழ்க்கையில் தாய் மற்றும் குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்வார்கள். வேலை மாறிக்கொண்டே இருப்பார்கள். தான் என்னும் கர்வம், ஆணவம் இருக்கும். தாய் இவரிடம் சண்டையிடுவார். எல்லோரும் தனக்கு கீழ்தான் என்னும் தலைக்கணம் இருக்கும். அனைவரும் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பும் இருக்கும். கண்ணில் பிரச்சனை, கண்ணாடி அணிவது, சளி, கபம் போன்ற தொல்லை நிறைய இருக்கும். சின்ன பிரச்சனை என்றால் கூட வேலையை விட்டு மாறிவிடுவார். இவருக்கு வெளியூர் பயணம் சென்று வரும் வேலை நன்மை தரும்.
வேலை பார்க்கும் இடத்தில் மூத்த பெண் அதிகாரிகள் மூலம் பிரச்சனைகள் வரும். 7 சந்திரன். திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் ஆண் என்றாலும் பெண்ணுக்கு என்றாலும் தாயாரின் தலையீடு அதிகமாக இருக்கும். தாயின் பேச்சை கேட்டு தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வார்கள். ஆணுக்கு பெண் தோழிகளும் பெண்ணுக்கு ஆண் தோழிகளும் நிறைய இருப்பர். சில ஆண்களுக்கு தன்னை விட வயது கூடிய பெண் மனைவியாக வரவும் வாய்ப்பு உண்டு. தான் சொகுசாக இருப்பதை ஜாதகர் மிகவும் விரும்புவார். தாய் போலவே மனைவி அமைவார். அதேபோல பெண்ணுக்கு தாய் போலவே கணவன் அமைவார். 8 சந்திரன். தாயாருக்கு புத்திர தோஷம். மகனோ மகளோ தாயாரை பிரிந்து வாழ்வர். வீடுகள் மூலம் வாடகை வருமானம் வரும். வாழ்வில் அவமானம் அவப்பெயர் வரும் வாய்ப்புகள் உண்டு. நீரில் கண்டம் உண்டு. அம்மா, பாட்டி, பெரியம்மா போன்ற வயதான பெண்மணிகள் மூலம் கடன், வம்பு, வழக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். தாயின் பாசம், அரவணைப்பு கிடைக்காது. தாய் சுயநலமாக இருப்பார். ஜாதகரும் கருமி பிளஸ் சுயநலம் மிக்கவர். தாய் நோயாளியாக இருப்பார். 9 சந்திரன். தந்தைக்கு உடன் பிறந்த சகோதரிகள் இருப்பார். தந்தை பாசம் மிக்கவராக இருப்பார். ஜாதகர் தன் குடும்பத்தை விட தாய் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மீது மிகவும் அக்கறையாக இருப்பார். பிறகுதான் தன் குடும்பத்தை பார்ப்பார். தாய் அப்பா மாதிரி கேர் எடுத்து ஜாதகரை பார்த்து கொள்வார். 10 சந்திரன். பயணம் சார்ந்த தொழில், ஹோட்டல், பால், தயிர், உணவுப் பொருட்கள், வாசனை திரவியங்கள், வெண்ணெய் நிற பொருட்கள், எளிதில் கெட்டுவிடும் இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு மாவுகள் விற்பனை போன்ற தொழில்கள் நன்மை தரும். தாயின் தொழில் அல்லது தாயின் பெயரில் தொழில் செய்வது சிறப்பாக இருக்கும். 11 சந்திரன் எனில் உணவுப் பொருட்கள் தொழில் லாபம் தரும். மூத்த சகோதரி இடம் மாறி இருப்பார். தன்னை விட வயது மூத்த பெண்கள், சகோதரிகள், அம்மா, பெரியம்மா இவர்களிடம் அடிக்கடி ஜாதகர் ஏமாற்றத்தை சந்திப்பார். அலுவலகம், தொழிலில் கூட மூத்த அதிகாரிகள் மூலம் சிரமங்களை சந்திக்க நேரிடும். தாய் வழி சொத்துக்கள் வரும். தாய் வழி உறவுகள் நன்றாக இருக்கும். 12 சந்திரன். அயன சயனஸ்தானம் இருக்கும் பாவகம் பொறுத்து 12ஆம் இடம் மீனம் ஆர் கடகம் இப்படி பாவம் பார்த்து கொள்ள வேண்டும். இவர் யார் எது கூறினாலும் நன்றாக உற்று கேட்டுக்கொள்வார். நாம் கூட நமது பேச்சை கேட்டு மாறிவிடுவார் என நினைப்போம். ஆனால் ஜாதகர் யார் என்ன கூறினாலும் தான் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார். அவர் அமைதியானவராகத்தான் தெரிவார். ஆனால் அவ்வளவும் நம்ப முடியாது. 12 சந்திரன். அம்மாவுக்கு ஏதாவது நோய் அடிக்கடி வந்து மருத்துவ செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜாதகர் அறிவானவர். கோல்டு மெடல் கூட வாங்கி இருப்பார். ஸ்கூல், காலேஜ், தொழிலில் பெரும்பாலும் சொந்த தொழில்தான் செய்வார்கள். அனைத்திலும் டாப்பராக விளங்குவார்கள். சிறு வயதில் திருமணம் எனில் முதல் மனம் டிவோர்ஸ் ஆகி 2வது திருமணம் மட்டுமே மிகவும் கஷ்டப்பட்டு நடக்கும். சிலருக்கு முதல் திருமணமே 50 வயது தாண்டினால் கூட நடப்பது கடினமாக இருக்கும். தாய்க்கு இடமாற்றம், ஜாதகர் அந்நிய தேசம் செல்வது போன்றவை நடக்கும். ஓம் நம சிவாய. இது சந்திரன் இருக்கும் வீட்டை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். நன்றி, வணக்கம்.